ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு வந்து நம்ம வந்து பிக் பாஸ் பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடவே இல்லை. அதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் கைஸ் ஓகேங்களா. ஒர்க்கு ஒவ்வொரு ப்ரெஷர், இப்பவும் சேம் அதே ப்ரெஷர் தான் இருக்குது. சரி ஓகே, பிக் பாஸ் வந்துச்சு. நம்ம வந்து போன சீசன், அதுக்கு முந்தின சீசன் எப்படி நம்ம டெய்லி விடாமல் வீடியோ போடலாமோ அதே மாதிரி இதுலேயும் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க ஓகேங்களா. நேற்று வந்து வீடியோ போட காரணம், நேற்று வந்து பிக் பாஸ் நேற்று தான் வந்து ரிலீஸ் அப்படின்னா எனக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தேன். அதாவது நேற்று உள்ள எபிசோட கூட நான் இன்னும் பார்க்கவே இல்லை. அந்த 5 மணி நேரம் எபிசோட பார்க்கல. இன்றைக்கி டே 1 தான் கைஸ் பார்த்தேன். பார்த்துட்டு அப்படியே ரிவ்யூ பண்ண கண்டேன். ஃபஸ்ட்டு கைஸ் ஓகேங்களா. இப்போ நம்ம வரவன் பசங்க அப்படியே வந்து எபிசோடுக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, பாய்ஸுக்கு தனி வீடு, கேர்ள்ஸுக்கு தனி வீடு ஓகேங்களா. ரெண்டுத்துக்கு தனி வீடு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பாய்ஸுக்கு வந்து எது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கிச்சன். பாய்ஸுக்கு வந்து கிச்சனு, அதுக்கப்புறம் இன்னொரு சம்திங் ஏதாவது ரூமு. கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் ரூமும் அண்ட் வந்து இன்னொன்று அப்படின்னா கன்ஃபெஷன் ரூமும் ஓகேங்களா. அதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா வந்து மெயினாக வந்து கிச்சன் தான் கைஸ் ஓகேங்களா. கிச்சன் தான் மெயினாக வந்து பாய்ஸ் கிட்ட இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேருமே ரூல்ஸ் போடணும். பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே தனித்தனியாக, பாய்ஸ் ஒரு வீடு கேர்ள்ஸ் ஒரு வீடு 2 பேருமே ரூல்ஸ் போடணும். அதை வந்து பிக் பாஸ் கிட்ட கன்ஃபெஷன் ரூமுக்கு போய் சொல்லணும். பிக் பாஸ் வந்து அவங்களோட அந்த ரூல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு எதில் திருத்தணுமோ வைக்கணுமோ, எனக்கு எது எப்படி போட்டால் சண்டை வரும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ஃபுல்லாக டிசைட் பண்ணி அவர் கேட்டாப்பில் வந்து அதை மாற்றி அதை ஒரு புக்காக வந்து பிரிண்ட் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதான் வந்து ரூலாக வந்து கடைசி இருக்கும் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கேர்ள்ஸ் டீமும் வந்து ஒரு சைடு வந்து என்னென்ன ரூல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பாய்ஸ் டீமும் என்னென்ன ரூல்லாம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து பாய்ஸ் சைடில் ஒரு டீம் வந்து பிடிச்சிருந்துச்சு கைஸ். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து தெளிவாக பிளான் போட்டுருந்தாங்க ஓகேங்களா. தண்ணி வந்து குடிக்கணும்னா கூட ஏதாச்சும் டாஸ்க் பண்ணிட்டு தான் வந்து குடிக்க சொல்லணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு சாப்பாடு கட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிளான் போட்டுருந்தாங்க. பட் வந்து கேர்ள்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாய்ஸ் சைடில் கம்பேர் பண்ணும்போது கேர்ள்ஸ் சைடில் உள்ள ரூல்ஸ் வந்து ரொம்ப ஒரு மொக்கையாக தான் எனக்கு தெரிஞ்சு இருந்துச்சு ஓகேங்களா. 2 பேருமே வந்து பிக் பாஸ் சொல்லிட்டாங்க. டே 2ல் வந்து அது வந்து தெரியும் கைஸ் ஓகேங்களா. அதை நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 24 hours எவிக்ஷன் கைஸ் ஓகேங்களா. இதில் வந்து என்ன பண்ணால் 24 மணி நேரத்தில் ஒரு ஆளை வந்து வெளில அனுப்ப போகிறாங்க. அதை யார் அனுப்புனாங்கன்னு உங்களுக்கே தெரியும், ப்ரோமோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம இப்போ சொல்லுவோம் ஓகேங்களா. அது வந்து டீட்டெயிலாக பேசணும், அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா கைஸ் இதில் வந்து யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க வந்து இந்த வீட்டை விட்டு வெளியேற்றப்படுவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேங்களா. இதில் வந்து மேக்ஸிமம் பேர் வந்து சாச்சனா அவங்களோட பேரை தான் சொல்லியிருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு வந்து உண்மையில கைஸ் எனக்கே ரொம்ப பாவமாக தான் இருந்துச்சு. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, காலையில் வந்து மார்னிங் வந்து ஒரு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இந்த 24 hours எவிக்ஷன் இருக்குல்ல, இதுக்கு வந்து நான் போகலை, என்னை வந்து நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேல்டான ஒரு ரீசன் சொல்லணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து இதனால் எனக்கு வந்து பிள்ளைக்குட்டி இருக்குது, நான் இந்த காசெல்லாம் வச்சு பிள்ளைக்குட்டி இருக்குது தான் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரீசன் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சாஜனா வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, அதுவே அவங்களுக்கு வந்து பின்னாடி ஒரு வினையாக மாறிடுச்சு. இருந்தாலும் அவங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு பாய்ஸில் ஒருத்தங்க கேர்ள்ஸில் ஒருத்தங்க செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து போகிறதுக்கு வந்து தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹவுஸ்மேட்ஸு அப்படியே சாதகமாக எடுத்து, நீ வந்து இப்படி சொல்லிடக்கூடாது, இது தப்பு, நீ அதனால் நீ வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மேக்ஸிமம் பேர் வந்து ஷாஜானா பேரை தான் சொல்லியிருப்பாங்க. அதிக ஓட்டுகள் வாங்கினது வந்து ஷாஜானா தான் வந்து வெளியிலையும் போனாங்க. ஷாஜானா வந்து நினச்சிருப்பாங்க கண்டிப்பாக, உங்களுக்கு நல்லது பண்ண போய் வந்து என்னையவே அதே ரீசனை வச்சு குத்தி வெளில அனுப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன வருத்தம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கைஸ், பண்ணுறதையும் பண்ணிட்டு ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்களா, பண்ணுறதையும் பண்ணிவிட்டு இதில் வேறு நொண்டிச்சாக்கு வேறு டேக் கேரு, சாரி, நீ ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு வெளியில் ஃப்யூச்சர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுன்ட்டு இருந்தாங்க. ஸோ வந்து எனக்கு கைஸ் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த எவிக்ஷன் வந்து அன்ஃபேர் தான். அது வந்து மேக்ஸிமம் பேருக்கு அன்ஃபேர் தான் ஓகேங்களா. நான் வந்து பார்த்தேன், சோஷியல் மீடியாலாம் பார்த்தேன், எனக்கும் சேமாக தான், எனக்கே கொஞ்சம் வருத்தமாகிடுச்சு. ஆனால் பிக் பாஸ் வந்து தெளிவாக இருக்காங்க. காரணம் நினைச்சிக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு ஆளை வெளில அனுப்பிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே பிக் பாஸை பற்றி ஷாஜனாவோட எவிக்ஷனை பற்றி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், அன்ஃபேர். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் பிக் பாஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டேவே அவங்களோட டிஆர்பி வந்து ஹையில் தான் இருக்கும். காரணம் என்னென்னா ஷாஜனாவோட எவிக்ஷனால் ஓகேங்களா. இதில் வந்து என்ன கைஸ், இந்த ஒரு டயலாக் இருக்குங்க, என்ன டயலாக் அப்படின்னா, அந்த வெந்த புண்ணில் வேலை பார்த்துருவாங்க அப்படின்னா அந்த மாதிரி டயலாக் மாதிரி என்ன பண்ணால், அந்த பொண்ணு வந்து அதிக பேர் ஓட்டு போட்டோடனே தெரிஞ்சிருச்சு நம்ம தான் வெளில போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே அது வந்து எவிக் பண்ணதுக்கு ஒருத்தங்க வந்து சொல்லும் போதே அழுதுரும் ஓகேங்களா. அழுதுரும். அதுக்கப்புறம் வெளில போய் சொல்லும் போதும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அழுதுட்டு தான் இருப்பாங்க, முடியலை. ஏன்னா வந்து 24 மணி நேரத்தில் வந்து வெளில அனுப்புறாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்கள் ஓகேங்களா. எவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு அப்போ தான் அந்த புள்ள அழுது முடிச்சுட்டு
வெளில வந்திருக்கும். அதுவும் பிக் பாஸ் சும்மா இருக்காமல் அவர் என்ன பண்ணுறாரு, தலைவர் அந்த கோப்பையும் கொண்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் பக்கத்தில் நிற்க சொல்லிட்டு 24 மணி நேரத்தில் நீங்கள் அந்த கோப்பையை தவற விட்டீங்க. ஏர்டா அவளோட தவளை விட்டா நீங்கள் தான் அதை வந்து பிடுங்கிட்டீங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி சொல்லி கூட மட்டும் அந்த பிள்ளையை வந்து அழக வச்சு உண்மையிலே கைஸ் ரொம்ப 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 பாவம் ஷாஜனா. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும், என்ன பண்ணால் அடுத்து ரீஎன்ட்ரியாக வந்து ஷாஜனா வந்து வர வைக்கணும். காரணம் என்ன கேட்டீங்க கைஸ், இந்த எவிக்ஷன் வந்து அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா 24 மணி நேரத்துலலாம் வந்து ஒருத்தங்களை வந்து எப்படி சொல்ல அவங்களோட எல்லா உள்ளுக இருக்க திறமையெல்லாம் வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். ஓகேங்களா, ஃபஸ்ட் வீக் எவிக்ஷன் இந்த வச்சாங்களா கைஸ், ஃபஸ்ட் வீக் எவிக்ஷன் இன்றைக்கி வச்சாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபேர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா ஷாஜானாக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 24 மணி நேரம் தான் இருந்துச்சு. அவங்களால என்ன பண்ண முடியும்? அப்போ வரைக்கும் நம்மகிட்ட வந்து எப்படி சொல்ல அவங்கள பிடிக்காமல் யாருக்குமே கிடையாது. எனக்குலாம் அவங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. இவங்களுக்கு கூட கைஸ் இப்போ வந்து எவிக்ஷனில் ஒரு 4-5 பேர் நடக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு கூட 5 நாள் டயம் இருக்குது. இப்போ இன்றைக்கி தூர விட்டால் கூட செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 4 நாள் டயம் இருக்குது. ஓகேங்களா, என்னத்தையாச்சும் பண்ணி அவங்களோட திறமையை காட்டி மக்கள் மனசில் இடம் பிடிச்சி ஓட்டு வாங்கலாம். பட் வந்து இந்த பொண்ணுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. பாருங்கள், சும்மா அவுட்மேட்ஸ் ஏதோ அதுவும் அந்த சில்லியான ஒரு ரீசன். அந்த பொண்ணு நல்லது பண்ணிச்சு. ஒருத்தன் சொன்னோன்னா அதே ரீசன் அப்படியே நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது, இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் நீ இந்த மாதிரி சொன்னதுனால நான் உன்னை எயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை வந்து வெளில அனுப்பிட்டாங்க. பாவம் சீரியஸாக கைஸ், அந்த பொண்ணு வந்து திரும்ப ரீஎன்ட்ரி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வரணும். ஏன்னா இது வந்து ஒரு அன்ஃபேரான எவிக்ஷன். ஸோ டிஆர்பிக்காண்டி பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கோ இல்லை ஒரு 2-3 வாரத்துக்கு அப்புறமா அந்த ஷாஜனா அந்த அக்காவை வந்து உள்ளுக கூப்பிட்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு அதாங்க ஆசை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த வீக்குக்கான எவிக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா, எல்லாத்தையுமே கன்ஃபர்ஸரும் கூப்பிட்டு வந்து ஒவ்வொருத்தங்களாம் எவிட் பண்ண சொன்னாங்க. எல்லாருமே எவிட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதில் யாரெல்லாம்னா இந்த வார எவிக்ஷனில் இருக்காங்க அப்படின்னா பார்ப்போம். அவங்க பேர் கூட தெரில கைஸ். இப்போ அவங்க யார் பேருமே ஞாபகம் இல்லை. இந்த ஷாஜனா பேர் மட்டும் நம்ம மனசில் பயஞ்சிருக்கு. ஜாக்லின் கைஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபேட்மேனு, அருண், முத்து, சௌந்தர்யா, ரஞ்சித். ஓகேங்களா, மொத்தம் வந்து 6 பேர் நினைக்கிறேன். ஆமாம், 6 பேர் இருக்காங்க. இதில் எனக்கு இந்த 6 பேரத்தில் ஜாக்லினை எப்படியும் ஒரு 2-3 வாரத்தில் அடித்து பற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரமே ஜாக்லின் அடித்து பற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அதை பார்த்தாலே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதை பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கலை. எனக்கு ஏன்னா ஃபேட்மேனை ஃபஸ்ட்டு பிடிக்காமல் இருந்துச்சு. ஏன்னா என்னடா அவரை ஃபஸ்ட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட வெறுப்பு அப்படியே வந்து ஜாக்லின் மேலே போயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. உங்களுக்கு இந்த வீக் வந்து யார் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா புரிஞ்சு வந்து ஜாக்லின்லாம் இந்த வாரம் கன்ஃபார்மாக வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு செட் ஆஃப் பேட்பேஜ் இருக்கும். மற்றவங்க யாராச்சும் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சௌந்தர்யா, ரஞ்சித் அந்த மாதிரி ஆளுக்கு கூட போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா ஃபேட்மேனு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லின், முத்துக்குமரன் அவங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்களை யாராச்சும் ஒருத்தவங்க வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கைஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு சொல்ல மாறேன்ட்டேன். என்ன அப்படின்னா பிக் பாஸ் வந்து கேப்டனுக்கான ஒரு விளங்காத டாஸ்க் ஒன்று வச்சுருந்தேன், நாற்காலி டாஸ்க்கு. ஏன்னா பாய் சைட்லையும் கேர்ள் சைட்லையும். ஸோ அங்கே ஒரு 8 சார், இங்கே ஒரு 8 சார். ஸோ இங்கேருந்து அங்கே போய் உட்காரணும், அங்கேருந்து இங்கே வந்து உட்காரணும். மொத்தம் 9 இருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ வந்து அதில் லாஸ்ட்டாக வந்து ஒருத்தவங்க வந்து லேடிஸ் தான் வந்து கேப்டனாக வந்து வந்தாங்க. ஸோ லேடிஸ் எனக்கு வந்து இன்னும் பாய்ஸோட இன்வால்மெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா பாய்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக கரெக்டான ரூல்ஸ் போட்டு தெளிவாக இருக்க மாதிரி இருக்குது. கேர்ள்ஸ் வந்து அவங்கள கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீக் வந்து அந்த லேடிஸில் ஒருத்தவங்க தான் வந்து கேப்டன். அவங்க பேர் கூட தெரில கைஸ், யார் பேருமே மனசுக்குள்ளே இல்லை. ஏன்னா இன்னும் ஃபஸ்ட்டு டே தான் பார்த்துருக்கு. ஜாக்லின் பேர், ஷாஜனா இவங்க 2 பேர் தான் மனசில் நிற்கி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, பாய்ஸில் வந்து ஃபேட்மேனு, முத்துக்குமரன் அவ்வளோதான். வேறு யார் பேருமே மொத்தமே 4 பேர் தான் மண்டையில் இருக்குது. ஸோ போக போக அப்படியே மனப்படம் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், டே ஃபஸ்ட் 2க்குள்ள ரிவ்யூ வந்து முடிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி சாப்பிட்டா சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டே 2ல் கண்டிப்பாக கண்டென்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து ரிவ்யூ வரும் கைஸ். கண்டென்ட் இல்லை அப்படின்னா ஏதோ ஒப்பேத்துறக்காண்டி வீடியோ போட மாட்டேன். ஸோ கண்டென்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுவேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாள் வீடியோ போடுறதுக்கு சாரி மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் வந்து டெய்லி வீடியோ போடுறேன். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா டெய்லி எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் சரி, வீட்டில் என்ன தான் இஷ்யூ இருந்தாலும் சரி, அதெல்லாம் தூக்கி போட்டு கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவோம். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து மெயினாக தேவை. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள்லாம் சென்ட் பண்ணி ஷேர் பண்ணி அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எபிசோடில் பார்ப்போம். பாய், லவ் யூ ஆல்.